ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1985ஆம் ஆண்டு நடித்த 15 படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. அதில் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பார்ட் 1ல் 7 படங்களும் பார்ட் 2ல் 8 படங்களும் பார்க்க போகிறாங்க. அதில் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல, எந்த கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா அலைவோசை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து முத்து அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் வந்து சிறுமுகை ரவி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் சந்தோஷ கனவுகள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஆர்சி சக்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் அதே வருஷம் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் புது யுகம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக விஜய் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் கேஆர் விஜயாவும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதே வருஷம் நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் நவக்கிரக நாயகி அப்படிங்கிற ஒரு பக்தி படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் ஸ்ரீவித்யாவும் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து நாராயணா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் கே சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா, அஞ்சாவது படம் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ஜோதி நடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா வனிதாவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. விஜய் சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் பிரசாந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதுக்கடுத்து அதே வருஷம் ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் புதிய சகாப்தம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து அம்பிகா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் விசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதுக்கடுத்து அதே வருஷம் ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் அன்னை பூமி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து 1985ஆம் ஆண்டு நடித்த படங்களில் நம்ம 7 படங்களை பற்றி பார்த்துருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு 15 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல, இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.